guys, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina hello world program eppadi nama Python la execute பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறமேட்டு ஒரு இன்புட்டை எப்படி நாம அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதை நாம ரெண்டு விதமா பார்த்திருந்தோம். லைக் ஒரு வேல்யூவை வந்துட்டு நாம கோட் பண்ற ஸ்கிரீன்லயே கொடுத்துட்டு அதை எப்படி நாம பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறமேட்டு அவுட்புட் ஸ்கிரீன்ல ஒரு வேல்யூவை வாங்கி அதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படினு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்திருந்தோம். சோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்குற ப்ரோக்ராம் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்துட்டு பாசிட்டிவா இல்லையாங்கிறத எப்படி நாம பைத்தான் கோட் மூலமா செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம வந்துட்டு சிஸ்டம் கிட்ட சொல்லுவோம். அந்த நம்பரை பார்த்துட்டு அது வந்து பாசிட்டிவ் நம்பரா இல்லையாங்கிறத நம்மளுக்கு வந்துட்டு சிஸ்டம் வந்து அவுட்புட்டாக சொல்லணும். ஸோ இதுதான் நம்மளோட டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஸ்வலாக நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் என்ன கேட்கணும் அப்படின்னா என்டர் யுவர் நம்பர் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஒரு வேல்யூவை வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் வந்துட்டு கேட்கணும். ஸோ இந்த மாதிரி என்டர் தி நம்பர் அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ லைக் இந்த நம்பர் வந்துட்டு நாம் பாசிட்டிவ் நம்பராக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா யுவர் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வரணும். இப்போ சப்போஸ் நாம் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா யுவர் நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ பேஸ்ட் இந்த நம்பரை பேஸ் பண்ணி அது பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் சொல்லணும். நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நம்பர்னு சொல்லணும். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 அதாவது 0க்கு மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது -1 -2 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நாம பைத்தான்ல கோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரி என்டர் யுவர் நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் நான் என்ன தரேன் அப்படின்னா 2 அப்படின்ட்டு ஒரு நம்பர் தரேன். ஸோ 2 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்ட்டு அவுட்புட் வரும். ஸோ இதுவே நான் திரும்ப இந்த கோடை ரன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ் நம்பருக்கு பதிலாக ஒரு நெகட்டிவ் நம்பர் அதாவது நெகட்டிவ் வேல்யூ இருக்கிற மாதிரி -2 அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு திஸ் இஸ் நெகட்டிவ் நம்பர் அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் நம்ம என்ன வேல்யூ நம்மளோட அவுட்புட் எப்படி வரணும்னு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமோ ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோட் லாஜிக் வந்து எந்த மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதே டாஸ்க் ஒரு ஹியூமன் கிட்ட நம்ம சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு நம்பர் வந்து நான் சொல்கிறேன். அந்த நம்பர் வந்துட்டு 0 விட பெரிய நம்பராக இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சப்போஸ் அந்த நம்பர் வந்துட்டு 0 விட கம்மியான நம்பராக இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நெகட்டிவ் நம்பர்னு சொல்லு அப்படின்னா நாம் இதை வந்து ஹியூமன் கிட்ட நம்ம சொல்லுவோம். ஸோ இதையே தான் நாம் இந்த இடத்துல கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி அந்த ப்ராப்பரான சின்டாக்ஸில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம நம்பர்ஸ் தான் தரோங்கிறதுனால இந்த இடத்துல டேட்டா டைப் வந்து இன்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கணும். அதனால இந்த இன்புட் ஆஃப்க்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இன்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இந்த இடத்துல இன்புட் ஆஃப்ல என்ன தரோம் அப்படின்னா என்டர் யுவர் நம்பர் அப்படின்ட்டு கேட்குறோம். அதாவது யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பரை வாங்கணும் இல்லையா. ஸோ அதாவது இந்த இடத்துல
இந்த இடத்துல நம்ம தரக்கூடிய நம்பர். ஸோ அதுதான் இந்த இடத்துல என்டர் யுவர் நம்பர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்குறோம். வேல்யூவை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்புட் வந்துட்டு இன்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஸோ பை டிஃபால்ட் இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்ட்டாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இது வந்து நம்பர்ங்கிற ஒரு வேரியபிளில் போயிட்டு சேவ் ஆகிட்டு இருக்கும். சேவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்பர் வந்துட்டு லெஸர் தென் 0வா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இஃப் நம்பர் இஸ் லெஸர் தென் 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் செக் பண்ணணுங்கிறதுனால நாம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து லெஸர் தென் 0வா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் செக் ஆகும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் பண்ணியிருக்க நம்பர் வந்து -2. ஸோ -2 லெஸர் தென் 0வா அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகிடும். ஸோ ட்ரூ ஆகிட்டதுனால இதுக்குரிய இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது நம்ம என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் நெகட்டிவ் நம்பர் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல திஸ் இஸ் நெகட்டிவ் நம்பர் நம்மளுக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதே கோடில் நம்ம வேல்யூ வந்து -2ன்னு தராமல் நம்ம +2 அப்படின்னு கொடுத்துட்டு இதே வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இதே இடத்துல கண்டிஷன் என்ன மாதிரி செக் ஆகும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷனில் போய் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கும். இஃப் கண்டிஷனில் நம்பர் இஸ் லெஸர் தென் 0வான்னு பார்க்கும்போது 2 இஸ் லெஸர் தென் 0வான்னு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். 2 இஸ் நாட் லெஸர் தென் 0. ஸோ அதனால் இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த இஃப் பிளாக் விட்டு நம்ம கோடு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும். இந்த இடத்துல இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த இஃப் கண்டிஷன் போய் செக் பண்ணும். செக் பண்ணும்போது நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு பார்க்கும். ஸோ 2 வந்துட்டு கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆகுது. ஸோ ட்ரூ ஆகுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குரிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது இஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய செட் ஆஃப் லைன்ஸை வந்து நம்மளுக்கு ரன் பண்ணும். ரன் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட்ல திஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நாம 2 கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது திஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. இதே கோடை நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட எழுதலாம். ஸோ இந்த கோடு இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ அதுக்கு இதே கோடை நான் இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இந்த இஃப்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இஃப்னு கொடுத்துருக்கிறத பதிலாக எடுத்துட்டு நான் ஜஸ்ட் இந்த மாதிரி எல்ஸ்னு கொடுத்துடுறேன். எல்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ இந்த கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது அதே மாதிரி தான் எனக்கு நம்பர் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் நான் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ பாசிட்டிவ் நம்பர்னு வருது. ஸோ திரும்ப ரன் பண்ணும்போது -2ன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ நெகட்டிவ் நம்பர்னு வரும். ஸோ இதுவுமே எனக்கு வந்துட்டு அதே மாதிரி அவுட்புட்டை தான் கொடுக்கும். பட் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது 2 இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பட் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோடில் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே இஃப் கண்டிஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இஃப் கண்டிஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி எய்தர் ஆர் தான் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இஃப் எல்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது ஒன்று லெஸர் தென் 0வா இருக்கணும், இல்லாட்டி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும், இல்லாட்டி லெஸர் தென் 5வா இருக்கணும், கிரேட்டர் தென் 5வா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது 2 கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து கொடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வேல்யூ போய் செக் பண்ணும். ஸோ செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம 2 இஸ் லெஸர் தென் 0வா அப்படின்னு பார்க்கும். ஸோ 2 இஸ் லெஸர் தென் 0வான்னு பார்க்கும்போது இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடுது. விச் மீன்ஸ் 2 வந்துட்டு 0 விட சின்ன நம்பர் கிடையாது. அதாவது 2 வந்துட்டு 0 விட பெரிய நம்பர் தான். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம இன்னொரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த லைன் நம்மளுக்கு அவுட்புட்டாக வேணுமோ அதை கூட நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அவுட்புட் வந்து ஒரே மாதிரி தான் வரும். பட் இந்த மெத்தட்லையும் போடலாம், இந்த மெத்தட்லையும் போடலாம். பட் ஆஃபன் நாம் இந்த மாதிரி டபுள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எய்தர் ஆர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன்ஸ் மட்டுமே கொடுத்து கூட நம்மளோட கோடை நம்ம வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்ஸ் இஃப் லேடர் நெஸ்டட் இஃப் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம தியரியாக நம்ம வந்து ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க தியரி வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட் வந்து நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.